வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது எழிராமன். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில மையம் முடிவின்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 3 நாட்கள் கடையடைப்பு தொடர் வேலைநிறுத்தம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். 10ஆம் தேதி முதல் தஞ்சாவூரிலும் 11ஆம் தேதி கும்பகோணம் கோட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. 3வது நாளாக 12ஆம் தேதி பட்டுக்கோட்டை தலைமை அஞ்சலக வாசலிலும் போராட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளாக பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட்டு செயல்படுத்த வேண்டும், பொது விநியோக திட்ட பொருட்கள் அனைத்தும் பொட்டலங்களாக வழங்க வேண்டும், எடையாளர் மற்றும் சேதார கழிவு வழங்க வேண்டும், ப்ளூடூத் முறையை உடனே ரத்து செய்ய வேண்டும், அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் பொதுமக்களுக்கும் நன்மை அடையும் வகையிலும் விரைந்து வழங்கும் வகையிலும் அங்காடிகளுக்கு வரும் பொருட்கள் ப்ளூடூத் முறையில் இறக்கும் முறையை செயல்படுத்திவிட்டு சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும், புதிய ஊதிய விகிதத்தை விரைந்து அறிவிக்க வேண்டும், தாய்மானவர் திட்டத்தில் வயதானவர்களை அணுகுவதால் ப்ளூடூத் முறை மற்றும் பயோமெட்ரிக்கை நீக்கம் செய்து பாக்கெட் முறையில் வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்கின்ற 15 அம்ச கோரிக்கைகளை மாநில மையத்தை அழைத்து பேசி நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை தஞ்சையில் மாவட்டத்தின் சார்பில் கோரிக்கையாக வைத்துள்ளனர். தற்பொழுது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பட்டுக்கோட்டை வட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையேற்றார். பேராவூரணி ராஜேந்திரன், பட்டுக்கோட்டை வட்ட செயலாளர் சக்திவேல், வட்ட பொருளாளர் சேகர், அந்தோணிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தஞ்சை மாவட்ட செயலாளர் கரிகாலன், மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம், கும்பகோணம் வட்ட தலைவர் கலைவாணன், தஞ்சை வட்ட தலைவர் பிரகாஷ் ஆகியோர் உரையாற்றினர். நிகழ்ச்சியின் நிறைவாக மாவட்ட மகளிர் அணி தலைவர் கோகிலா நன்றியுரை ஆற்றினார். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்.